காருண்யத்தால் உன்னை அழைத்தார், கருவாழும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தார். தரிசனமும் மகிழமும் வல்லமை வரங்களும் உனக்களித்தார். காருண்யத்தால் உன்னை அழைத்தார், கருவாழும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தார். தரிசனமும் அபிஷேகமும் வல்லமை வரங்களும் உனக்களித்தார். இன்னும் ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த தாமதம், தொடர்ந்து முன்னேறி செல்லு. இன்னும் ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த தாமதம், தொடர்ந்து முன்னேறி செல்லு. முன்னேறி செல்லுமே, உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். முன்னேறி செல்லுமே, உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் முறிந்த நாடலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். அவர் முறிந்த நாடலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். கூர்மையுள்ள புது எந்திரம் போரடிக்கும் போராயுதம். கூர்மையுள்ள புது எந்திரம் போரடிக்கும் போராயுதம். நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்குவார். முன்னேறி செல் என்றுமே உன்னை அழைத்தவர். ஆமென். முன்னேறி செல் என்றுமே உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நெறிந்த நாடலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். அவர் நெறிந்த நாடலை முறியாதவர், மங்கின தீபத்தை அணையாதவர். வழிகளெல்லாம் தடையானதோ, பாதையெல்லாம் அடைபட்டதோ. வழிகளெல்லாம் தடையானதோ, பாதையெல்லாம் தடைபட்டதோ. பூமிக்கு செங்கடலும் பழிதிருக்கும், ஆய்விட்டு யோர்தானும் பிளந்து நிற்கும். உன் பூமிக்கு செங்கடலும் பழிதிருக்கும், உன் கால்வட்டு இழந்து நிற்கும். முன்னேறி செல் என்றுமே உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். முன்னேறி செல் என்றுமே உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நெறிந்த நாடலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். அவர் நெறிந்த நாடலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். காருண்யத்தால் உன்னை அழைத்தார், கருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தார்.
தரிசனமும் அபிஷேகமும் வல்லமை வரங்களும் உனக்களித்தார். காருண்யத்தால் உன்னை அழைத்தார். கருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தார். தரிசனமும் அபிஷேகமும் வல்லமை வரங்களும் உனக்களித்தார். பின்னும் ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த தாமதம், தொடர்ந்து முன்னேறி செல்லு. பின்னும் ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த தாமதம், தொடர்ந்து முன்னேறி செல்லு. முன்னேறி செல்கின்றுமே உன்னை அழைத்தவன் முன் செல்கிறாமே. முன்னேறி செல்கின்றுமே உன்னை அழைத்தவன் முன் செல்கிறான். அவன் நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். அவன் நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். அவன் நெறிந்த நாளலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். அவர் நெறிந்த நாடலை முறியாதவர், மங்கின தீபத்தை அணையாதவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தர் நமக்கு எல்லா கிருபையும் தருவாராக. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டோட முகத்தை நோக்கி பார்க்கலாம். என் நல்ல தகப்பனை நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தர்மையான இந்த ராத்திரி நேரத்திற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எங்கள் நடுவில் உம்முடைய வார்த்தை மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவ ஜனங்களுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை தேவ சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து கடந்த நாட்களிலே அவர்களை பலப்படுத்தி ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். முன்னணியில் நின்று இந்த ஊழியத்தை பொறுப்பாய் செயல்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அக்கா அவர்களுக்காக, அண்ணன் அவர்களுக்காக, எல்லா சென்டர் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கிரியைகளை, ஜெபங்களை நீர் அறிந்திருக்கிறீர். இன்னமும் நீங்கள் செயல்பட போகிறதற்காக, எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க, என்னோடு பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க. அடிமையை மறைத்து கர்த்தர் மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் விலகுவதாக. வேலைக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் வடக்கிலோ மேற்கிலோ தெற்கிலோ கிழக்கிலோ வான மண்டலங்கள் பாதாளத்திலிருந்து கிரியை செய்ய எத்தனிக்கிற எல்லா 30 கோடி பிசாசின் துர்க்கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் அவைகளெல்லாம் செயலிழந்து போகட்டும். ஆவியானவர் அசைவாடுங்க, எல்லா கிருபையும் தாங்க. கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பகுதியில் எழுதியிருக்கு, அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும்போது நம்ம யாரும் இந்த இடத்துல சரீரப்பிரகாரமாக பட்டினியாக இல்லை, நல்ல சாப்பாடு. இன்றைக்கி மத்தியானம் கூட எல்லாம் நல்லா சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு, 3 நேரம் இல்லை. காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் முடித்ததுலேருந்து சாப்பாடு ஆரம்பிக்குது. டீ, அடுத்தால ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஒரு லஞ்ச், அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸோட டீ, அதுக்கப்புறம் ஒரு டின்னர். அது எல்லாமே அன்லிமிட்டு தான், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம்.
இப்படி வயிறு ஃபுல்லாக நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல எழுதியிருக்கு, இயேசுவோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவரோடு கூட அவர் இயேசு இருக்கிற இடத்துல எப்பவுமே திரளான ஜனங்கள் வருவாங்க. இந்த இடத்துல நீங்கள் நானும் ஏன் வந்திருக்கிறோம், எதனால் வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாரும் ஒருத்தரை பார்க்க வரல, நம்ம எல்லாரும் ஒருத்தரை பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் தான் இயேசு, அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அவரை பார்க்கறதுக்கு திரளான ஜனங்கள் வருவாங்க. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ இருக்குது, எல்லாமே அவருடைய இது, எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஜனங்கள் அவரிடத்துல திரளான ஜனங்கள் வந்தாங்க. அவர் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எத்தனை நாள் ஆச்சு? நம்ம மாதிரி 1 hour 2 hour 3 hour அப்படிலாம் இல்லை. பல 1 நாள் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து அவர் பக்கத்திலே உக்காந்துருக்கிறாங்க. இயேசு சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கேட்டு 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 அவங்களுக்கு போகிறதுக்கே மனதில்லை. இயேசு அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. எல்லாரும் போகலாம் அப்படின்னு. அப்படி எல்லாரும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்புற அந்த நேரத்தில் தான் அவர் இயேசுப்பா சீஷர்களை பார்த்து சொல்கிறார். அதை தான் நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். 3 நாளாக என் கூடவே இருந்தாங்க, என் கூடவே இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த 3 நாள் நம்ம யாரோடு இருந்தோம்? இயேசுவோடு கூட. இயேசுவோடு கூட இருந்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த 3 நாள் மட்டும் இல்லை, இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இயேசுவோடு இருக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பூமியில் மட்டும் இல்லை, நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்கு தான் இந்த இயேசு நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்றென்றைக்கு அவரோடு கூட இருப்பதற்காக தான். இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னையோட அல்ல, 3 நாளோட கூட அல்ல. இன்னும் சிலருக்கு இன்னைக்கு கன்வென்ஷன் முடிஞ்சிட்டா வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு யாருக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. யாருக்கு அப்படி இல்லையா? நினைக்கிறீங்களா? ஓகே, ரொம்ப நல்லது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சிலருக்கு எப்படி நினைப்பு அப்படின்னா, எப்படா முடிப்பாங்க, சீக்கிரமாக போயிடலாம், நேற்றைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்களே. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது, சரி ஏன்டா முடியுது, இன்னொரு நாள் இருந்தால் பரவாயில்ல, இங்கேயே இருந்துட்டா பரவாயில்ல, நல்லா இருக்குது, எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. காலையில் எழும்புலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, தூங்குறதுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறோம், இங்கேயே இருந்துடலாம், அப்படி தான் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யணும்? போன ஆண்டவர் விரும்பலை. 3 நாள் தான். அன்னைக்கு அப்படி தான் 3 நாள் முடிஞ்சது. இப்போ சொல்கிறாங்க, இவங்க இப்போ அனுப்பி விடுறாரு. சொல்கிறாரு, இவங்களுக்கு என்ன இல்லை, சாப்பிட்றதுக்கு 3 நாள் ஒன்றுமே கொடுக்காம இயேசு பிரசங்கம் பண்ணி சாப்பாடை கொள்ளாமல் வசனத்தை கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மேன்மை. அல்லேலூயா. பல நேரத்தில் தெய்வ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டோட வார்த்தை கேட்குறோம். சாப்பாடுன்னு வரும்போது நம்மள அநேகர் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எப்படி இருக்கிறோம்? பலவீனமாக இருக்கிறோம்ல. சாப்பாடு எனக்கு அதெல்லாம் பார்க்குறோம், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இல்லை கூடிட்டு இப்படி இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் குறைலாம் இருக்குது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஆண்டவர் அனுப்புகிறாரு. அவங்க இயேசுவிடத்தில் போய், என்ன இயேசுவை, நாங்கள் 3 நாள் உங்கள்கிட்ட இருந்தோம், ஏன் எங்களை வெறுமை அனுப்புறீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குதா, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குதா, ஏதாவது தரலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. இயேசுவிடத்தில் ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. அவங்க சந்தோஷமாக புறப்பட்டு போகிறாங்க. போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக புறப்பட்டு போகிற நேரத்தில் தான் இயேசுப்பா சொல்கிறாரு, இவங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், பரிதபிக்கிறேன். எனக்கு இவங்களை பார்த்தா எப்படி இருக்கு, பரிதபிக்கிறதுனா என்ன, அவங்களுக்காக நான் மனது உருகிறேன். இவங்க மேலே எனக்கு எப்படி இருக்கு, மன உருக்கமாக இருக்கு. அவங்க ஒன்றுமே கேட்கல, ஒன்றுமே கேட்காமலே எங்கே பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இயேசுகிட்ட ஒரு பிரச்சனையும் சொல்லலை, ஒன்றுமே வருத்தப்படலை, சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. இயேசுப்பா சொல்கிறாரு, இவங்களை இப்படி வெறுமையாக நான் அனுப்பி விட்டா இவங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவங்க இப்போ போகிறாங்க, இப்போ சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் போகிற வழியில் சோர்ந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. இப்போ சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் என்ன வரும், சரீரத்தில் பலவீனம் இப்போ ஆவியில் உற்சாகம் அடைந்து எழுப்புதலில் போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் அவங்களுக்கு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீஷர்கள் தைக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிற இந்த அற்புதத்தில் 4000 பேர் இருக்கிறாங்க. இந்த 4000 பேருக்கு சாப்பாடு எங்கே போய் கொடுக்கறது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது? அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, எங்கிட்ட 7 அப்பம் இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்ன மீன், சின்ன சிறு மீன்கள்லாம் இருக்குது, கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ அதை கொடுக்குறாரு. இப்போ
அதை எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு 7 கூடை நிறைய மீதி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் முடியுது. அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பி விட்டார். 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேரா இருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேர் இருந்தாங்க. பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். இன்றைக்கு இதுவரைக்கும் வசனத்தை கேட்டோம், பல காரியத்தை கேட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாலை வேளையில ஒரு விசேஷித்த சாப்பாடை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை அனுப்ப போறார். அதுக்கு தான் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஆகாரத்தை கொடுக்க போறார். யாரெல்லாம் நம்புறீங்க? இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு சாப்பாட்டை இயேசு தரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு விசேஷமான ஆகாரத்தை உங்களுக்கு தரப்போறார். இது சமைச்சு யாரும் கொடுத்த சாப்பாடு கிடையாது. 7 அப்பம் இது யாரோ செஞ்சது. எந்த அம்மா செஞ்சாங்களோ தெரியாது. அவங்க யார் கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் இங்கே சொல்லப்படலை. அவங்க கையில இருந்து வாங்கின அந்த 7 அப்பம், ஒரு சில மீன்கள், இதை இயேசுவின் கைக்கு வருது. இப்போ 4000 பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எந்த ஒரு மனிதனால செய்யப்பட்ட சாப்பாடு அல்ல. இயேசுவின் கரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு 4000 பேர் சாப்பிடுற அளவுக்கு அது பெருகுது. அப்படின்னா என்ன? வேதத்தில் எழுதியிருக்கு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஏசப்பா சொல்லுவாங்க, நான் எதையுமே தானா செய்கிறதே கிடையாது, எதையுமே ஏன் விருப்பத்துக்கு செய்யறதே கிடையாது. பிதா என்ன சொல்றாரோ அதை தான் நான் என்ன செய்யறேன், நான் செய்யறேன். அப்படின்னா பரலோகம் ஒரு திட்டம் வைக்கிறது. என்ன திட்டம்? இவங்களுக்கு சாப்பாடு, ஆவிக்குரிய உணவை கொடுத்தாச்சு. இப்ப சரீர பிரகாரமாகவும் ஒரு நன்மையை கொடுக்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரலோக தேவன் விரும்புறாரு. அதன்படி இப்போ அவங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு உணவை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனாங்க. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் ஒரு விசேஷித்த திருப்தியான ஒரு ஆகாரத்தை நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆகாரம் அது திருப்தியா இருக்கும். அந்த திருப்தியான ஆகாரத்தை தான் இன்றைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜனங்களை பார்த்த உடனே ஏசப்பாவுக்கு என்ன வந்தது? ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன்? பரிதபிக்கிறேன். பரிதபிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பரிதபிக்கிறதுனா என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு சிலரை பார்த்த உடனே ஒரு பரிதாபம் வரும். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுவோம். பரிதாபம்னா சில பிரச்சனையில, அவங்க போற பாதையில, அவங்க நடந்து போகிற பாதையை நம்ம பார்க்கும்போது, சில குறைகளை பார்க்கும்போது, சில கஷ்டங்களை பார்க்கும்போது, சில வியாதியஸ்தர்களை பார்க்கும்போது, சில நெருக்கத்தின் பாதையில போகிற ஜனங்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பரிதாபம் வரும். அந்த பரிதாபப்பட்டுட்டு முடிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பேக்கெட்ல இருந்து உதவி செஞ்ச முடிஞ்சா நம்ம தகுதிக்கு ஏற்ற விதத்துல ஏதாவது கொடுத்துட்டு போவோம். 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ 50 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ நம்முடைய தகுதிக்கு ஏற்ற விதத்துல ஒரு மனிதர்களாகி நாம் இன்னொரு மனிதனுடைய பரிதாப நிலைமையை பார்த்து ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு போக முடியும். நம்மால் முடிஞ்சதை அல்லது நமக்குள்ள இருக்கிறத கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் இயேசு அவர் பரிதாபப்பட்ட போது இப்போ அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டு அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். சில காரியங்களை குறித்து நமக்குள்ளேயே ஒரு பரிதாபமா இருக்கலாம். உங்களை குறித்து சிலர் பரிதாபப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சில நேரம் பரிதாபப்பட்டுப்போம். என் நிலைமை இப்படி பரிதாபமா போச்சே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை இருக்கலாம். அல்லது உங்க வாழ்வை பார்த்து மற்றவங்க பரிதாபப்படுகிற நிலைமையில ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். இன்றைக்கு அந்த பரிதாபமான சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ஒரு விசேஷித்த பலனை தந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த காரியத்துல நீங்க பரிதாபமான சூழ்நிலையில கடந்து போறீங்களோ தெரியாது. குடும்பமோ சில சூழ்நிலைகளோ, அது எப்படிப்பட்ட பாதையில நீங்க போனாலும் சரி, அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு விசேஷித்த கிருபையை தந்து ஆண்டவர் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக பரிதாபிக்கிற அந்த ஆண்டவர் இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்கிறத வேதத்தில் எழுதியிருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமானால், பரிதபிக்க கூடாத நமக்கு இராமல்
பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாதவர் அவர் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து அவரால் பரிதாபப்பட்டுட்டு அப்படி விட்டுட்டு போக முடியாது. சிலர் பரிதாபப்பட்டுட்டு அப்படி பெயர முடியும், அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். ஆனால் பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் அல்ல. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கிற மகா பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு பாவமற்றவர். அவரிடத்துல ஒரு குற்றம் இல்லை. அவர் மகா பிரதான ஆசாரியர். அவரிடத்துல அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமற்றவராக இருக்கிறார். அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. நமக்காக பரிதாபம் கொள்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. இயேசு உங்களை போல என்ன போல அவர் சோதிக்கப்பட்டார். கடந்த வருஷங்களிலே நீங்க கடந்து போன பாதையை சொல்லியிருக்கிறான். இந்த வருஷம் எனக்கு சோதனையான ஆண்டு, இந்த வருஷம் எனக்கு சோதனையான ஆண்டு. சிலர் சொல்லுறத நான் கேட்டிருக்கேன். அந்த 25ஆம் வருஷம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் என் வாழ்க்கை ஃபுல்லாக சோதனையாகவே போயிடுச்சு, பிரச்சனையாகவே போச்சு அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம், வார்த்தை கேட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அவருக்குள்ள என்ன வரலை? பாவம் வரலை. பாவம் வரலை. சோதனை வந்தது, பிரச்சனைகள் வந்தது, ஆனால் பாவம் அவரை என்ன செய்யலை? மேற்கொள்ளலை. கடந்த சில நாட்களில் நாம் கடந்து போகிற பாதைகளில் சோதனைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, தடுமாறி நம்ம எதையோ ஒன்று நம்ம கொஞ்சம் பலவீனமாக போயிடுறோம், விலகி போயிடும், கர்த்தரை விட்டு விலகி போயிடும், தூரமாக போயிடும். ஆனால் ஆண்டவர் இயேசு எல்லா விதத்திலும் நம்மை போல நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ அத்தனை பிரச்சனையும் 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் அனுபவித்தார். ஆனா அவருக்குள்ள என்ன வரல? பாவம் வரல. அல்லேலூயா. நமக்காக பரிதபிக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற நம்மை இந்த புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம். இந்த வரும் நாட்களிலே நம்மை எப்படிப்பட்ட சோதனையின் வழியாய் போனாலும் பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி ஒரு கிருபையை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. பாவம் உங்களை என்ன செய்ய மாட்டாது? மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. விசுவாசிப்பீங்கன்னா, நான் ஆண்டவர் எனக்காக பரிதபிக்கிறவர், நான் பாவத்தோடு தொடர்ந்து ஓடும்படி அவர் என்ன செய்யல? அழைக்கல, விரும்பல. நான் பாவத்துல சோதிக்கப்பட்டு நான் விழுந்து போகும்படி அழைக்கப்படல, வலுவாதபடி காக்கிறவர். இந்த ஆண்டுல நாம் விழாதபடி, தவறாதபடி, வழி விலகி போகாதபடி, சோதனையில தோற்று போகாதபடி இந்த ஆண்டுல அவர் என்னை ஜெயிக்கிறவனாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. பரிசுத்தத்துல ஜெயிப்போம். பரிசுத்த வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அது ஒரு விசேஷமான உணவு. அல்லேலூயா. தோற்று போக மாட்டோம், கீழே விழ மாட்டோம். அவர் எப்படி ஜெயித்தாரோ நமக்காக பரிதாபப்படுகிறார். எப்படி பரிதாபப்படுகிறார்? ஐயோ, என் மகன் ஜெயிக்கணுமே, என் மகன் ஜெயிக்கணுமே, என் மகன் ஓடணுமே. நீங்க பாருங்களேன், எங்கேயாவது இந்த விளையாட்டு வீரர்கள் அவங்க ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொள்வாங்க. இந்த பெற்றோர்கள் வீட்டில் இருப்பாங்க, அதை டிவியில் பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க கண்ணெல்லாம் எங்கே இருக்கும்? ஒரு ஓட்ட பந்தயத்தில் அவங்க பிள்ளைகள் ஓடுறாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்கள் கண் எங்கே இருக்கும்? 100 பேர் ஓடினாலும் அவங்க கண் யார் மேலே தான் இருக்கும்? அந்த பிள்ளைங்க மேலே தான் இருக்கும். பிள்ளைங்க மேலே தான் கண்ணு அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அந்த கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்படி நினைப்பா, ஏய் ஓடு, இவங்க அங்கே ஓடுறத பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன இருக்கும்? என் பிள்ளை ஜெயிக்கணுமே, என் பிள்ளை ஜெயிக்கணுமே. அதே போலதான் நமக்காக பரிதபிக்கிற ஆண்டவர் இயேசு, அவருடைய பரிதாபம் என்ன? என் பிள்ளையை நான் ரட்சித்திருக்கிறேன், சொந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன், அவன் எப்படி மாறணும்? ஜெயிக்கிறவனா மாறணும். சோதனையில் அவன் என்ன பண்ணிடக்கூடாது? தோற்று போயிடக்கூடாது. இந்த ஆண்டுல தோற்று போகாத ஒரு ஜெயமுள்ள பரிசுத்த ஜீவியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அது ஒரு விசேஷித்த உணவு. அல்லேலூயா. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை, பாவம் இல்லை. அப்படின்னா ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
நம்ம ஊரில் இந்த பானையில் சில பானையில் தண்ணியெல்லாம் கட்டி, மஞ்சள் தண்ணியெல்லாம் கட்டி கயிறில் கட்டி தூக்கியிருப்பாங்க. ஒரு கொம்பை கொடுத்துட்டு அடிக்க சொல்லுவாங்க. அது பேர் என்னது? உரி அடியா? அந்த பானையை அடிச்சுட்டவங்க வெற்றியாளர்கள். அப்படி அந்த ஒரு கொம்பு அப்படி நடுவில் நாட்டியிருப்பாங்க. தூரத்துலேருந்து அதை ஏற்றுவாங்க, இறக்குவாங்க, கண்ணை கட்டி விட்டுருவாங்க. யார் அந்த பானையை அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம், நிறைய பேர் அந்த போட்டியில் கலந்து கொண்டாங்க. அந்த போட்டியில் கலந்து கொண்டு இருக்கும்போது எல்லாரும் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதை ஒரு 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 சின்ன ஒரு வாலிப பிள்ளை அதை வின் பண்ணிட்டான். அங்கே வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணுறதுனா நிறைய எல்லாரும் வந்தாங்க, அடிச்சு பார்க்குறாங்க, முடியலை. இந்த வாலிப பெண் வின் பண்ணிட்டான். வின் பண்ண உடனே அவங்ககிட்ட வந்து கேட்காங்க, எப்படிம்மா நீ வின் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவ சொன்னா, நான் வின் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெருந்திரள் கூட்டத்தின் நடுவில் அவங்க அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்துட்டு சொன்னாங்க, நீ வந்து கொஞ்சம் முன்னால் போ, வலது பக்கம் போ. அவங்க வழி மாறி போகும்போது, இல்லை 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 வலது பக்கம் போகாத, கொஞ்சம் இடது பக்கம் வந்துரு. இடது பக்கம் போகும்போது இன்னும் நேராக போ, ரைட் போ, லெஃப்ட் போ, ஸ்ட்ரைட் போ, நில்லு, இப்போ இங்கே திரும்பு, மாத்திட்ட, இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. மற்றவங்களும் சொல்றாங்க, டே 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 டே, எல்லாரும் கத்துறாங்க, அங்கே இருக்கு இங்கே இருக்கு, எல்லாருடைய சத்தமும் கேட்குது. இது நடுவில் அந்த தாயினுடைய சத்தம் கேட்குது. தாய் சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, நீ என்ன பண்ண, இப்ப போ, கொஞ்சம் போ, தள்ளி போயிட்ட, இங்க வா, இதெல்லாம் சொல்லிட்டே இருந்துட்டு கடைசியில் சொல்றாங்க, இப்ப அடி அடின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டா, அடிச்சுட்டா, வின் பண்ணிட்டா. அப்போ வந்து கேட்டாங்க, இவ்வளவு சத்தம் கேட்குது, நீ எப்படி இந்த தாயோடைய சத்தத்தை கேட்ட அப்படின்னா, தாயோட சத்தம் அவளுக்கு என்ன செஞ்சது, நம்ம சுற்றிலும் அநேக சத்தம் கேட்குது, அநேக சத்தம், உலகத்தோட சத்தம் கேட்குது, பாவ சத்தம் கேட்குது, என்னென்னமோ சத்தம் கேட்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க சத்தம் கேட்குது, வீட்டில் சத்தம் கேட்குது. ஆனா ஒருவருடைய சத்தம் நம்ம காதல கேட்டுட்டே இருந்தா வின் பண்ணிடுவோம். அவர் தான் இயேசு, அவர் தான் ஜெயித்தவர், அவர் தான் ஜெயித்தவர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல ஜெயித்தவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டு இருப்போம், ஆனால் நாம் வின் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எனக்கு ஒரு கிருபையை தாங்க, நான் ஜெயிக்கணும், நான் வெற்றி பெறணும், நான் தோற்று போயிடக்கூடாது. எனக்காக பரிதபிக்கிற இயேசு யார்? எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், அவர்கிட்ட என்ன இல்லை, பாவம் இல்லை, அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயித்தபடினால் நானும் ஜெயிப்பேன். ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நாம ஒவ்வொருவருக்காக பரிதாபப்படுகிறவர், பரிதபிக்கிறவர், எல்லாருக்காக பரிதபிக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் பரிதபிக்கிறவர். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு விருப்பம் இல்லை, ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ஆண்டவர் சொல்லுகிறார், 120,000 பேர் இருக்கிறாங்க நினிவேல, ஏராளமான மிருக ஜீவன்கள் இருக்கு. இந்த பட்டணத்துக்காக நான் என்ன செய்யாம இருக்க மாட்டேன், பரிதபியாமல் இருக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. பரிதபிக்கிறார். ஏன் பரிதாபம்? ஏன் இவ்வளவு, அவளுக்கு ஏன் அவ்வளவு பரிதபிக்கிற நிலைமை என்ன? இந்த நினிவே ஜனங்களுடைய பாவ வாழ்க்கை, பொல்லாத வாழ்க்கை, முரண்பாடான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, இந்த பட்டணத்தாருடைய பொல்லாத வாழ்க்கை நிமித்தம் தேவன் பரிதாபப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவ சமூகத்திலிருந்து நமக்கு நன்மையை கொடுக்கும்படி பரிதாபப்படுகிறார். பாவம் செய்கிற ஜனங்களை பார்த்து அவருடைய பரிதாபம் வெளிப்படுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்மை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் விருப்பம் போல வாழ்றாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் பரிதாபப்படாம இருக்கலாம். சில நேரம் பரிதாபம் நமக்கு வருது, ஆனா பல நேரத்துல வரதில்லை. ஆனா ஒருத்தர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை பார்த்த போது சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ, இந்த ஜனங்களுக்காக பரிதபியாமல் இருப்பேனோ. ஆண்டவர் சொல்லிட்டு
இந்த பரிதாபமான நிலைமையை மாற்றுறதுக்கு ஒருத்தனை தேடுறார். அவர் தான் யோனா. யோனாவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ எங்க பண்ணுப்பா, எனக்கு இந்த ஜனங்களை பார்த்தா அந்த ஜனங்களுக்காக நான் என்ன பண்றேன், பரிதபிக்கிறேன். இந்த ஜனங்கள் காப்பாற்றப்படணும், இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், இந்த பட்டணம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. எனவே நீ நினிவேயில போய் என்னுடைய வார்த்தையை சொல்லு, இந்த பரிதாப நிலைமையிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியை சொல்லு என்று ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்றார். நினிவேக்கு போ அப்படின்னா இந்த யோனாவால அந்த அந்த இடத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகரை இந்த 3ஆம் நாள் கன்வென்ஷன்ல வந்திருக்கிற அநேகரை கர்த்தர் ஒரு யோனாவை போல பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? தேவனுடைய பரிதாபமான அந்த இருதயத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிதாபத்துக்கு ஏற்ற விதத்துல செயல்படுகிற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். அவருக்குள்ள வந்த பரிதாபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த இயேசு வாழ்ந்த நாட்களில ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை இந்த பரிதாபமான நிலைமையை ஜனங்களை பார்த்து சொல்றாரு. மாம்சத்துல வந்த இயேசு இப்போ ஆண்டவர் தன்னுடைய பரிதாபமான நிலைமையை தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு மனுஷனை பார்க்கிறார். யாரை பார்க்கிறார்? கண்டுபிடிக்கிறாரு, அவனை நம்புறாரு. இவன்கிட்ட போய் சொன்னா என்னுடைய பரிதாபமான இந்த எண்ணத்தை பிரதிபலிப்பான், இவன் செயல்படுத்துவான் என்று ஆண்டவர் யோனாவை போய் கூப்பிடுறாரு. ஆனா அவனோ அந்த சத்தத்தை விட்டுட்டு எங்கேயோ போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற யாரோ இங்க யோனாக்கள் இருக்கிறாங்க. யோனாக்கள்னா யாரு? தேவனுடைய பரிதாபத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பரிதாபத்துக்கு ஏற்ற விதத்துல செயல்படுகிற இவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல அநேகர் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஏன் இந்த கன்வென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த தேவனுக்குள் இருக்கிற அந்த பரிதாபமான எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற விதத்துல செயல்படுவதற்கு உங்களை எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்சிப்பீங்களா? என்ன அப்படி பயன்படுத்துங்கன்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தேடுகிற மனிதன் அந்த தேவ சித்தத்தை செய்ய தவறும் போது என்ன நடந்து என்பதை வேதம் சொல்லுது. நினிவேக்கு போ அப்படின்னா அவர் மனதுக்கு பிடிச்ச இடத்துக்கு போறான். நினிவேக்கு போக சொன்னா தர்சீஷுக்கு போறான். போற வழியில என்ன நடக்குது? போற இடமெல்லாம் லாஸ். தேவ சித்தத்தை விட்டு ஒரு மனிதன் விலகுவானால் அவன் தொட்டதெல்லாம் ஒண்ணு இல்லாம போகும். வேதத்துல சொல்லிருக்கு, நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அப்படி எழுதியிருக்கு. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ தொடுறதெல்லாம் தொலங்கும், இப்ப தொட்டதெல்லாம் நாசமாகுது. போற இடம்லாம் லாஸ். தேவ சித்தத்தை விட்டு நீங்க விலகிட்டீங்கன்னா அது நன்மையா இருக்காது, அது வித்தியாசமா தான் இருக்கும். அவனுக்கும் பாதிப்பு, கூட இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு, மொத்த பேருக்கும் பாதிப்பு, எல்லாம் பிரச்சனை. முடிவாக என்ன ஆகுது? இந்த யோனா எந்த சூழ்நிலையில மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இல்லை. என்னை தூக்கி கடல்ல போடுங்கிறாங்க, கடல்ல போடுறாங்க. ஆண்டவர் விடல. தன்னுடைய பரிதாபமான இந்த நிலைமை எப்படியாவது ஜனங்களுடைய மேல இருக்கிற பரிதாபமான காரியத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவர் போடுறாரு. இந்த யோனா எப்படி எனக்கு வேணும், இந்த யோனா எனக்கு வேணும். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல ஒருவேளை கடந்த 2025 வருஷத்துல நீங்க யோனாவை போல வழி விலகி போயிருக்கலாம். இந்த வருஷத்துல உங்களை பயன்படுத்த போகிறார். யோனாவை போல சிலர் மீன் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு இருக்கலாம். அந்த மீன் வயிற்றுல இருந்து வெளியில உங்களை கொண்டு வாமிட் பண்ண வைப்பார், உங்களை கரைக்கு கொண்டு வருவார். ஏதோ ஒரு மீன் வயிற்றுல சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு இடத்துல அடைபட்டு கிடக்கிறீங்களா? கர்த்தர் உங்க மேல ஒரு சித்தத்தை வைத்து போன்னு சொன்னா நீங்க போகாம வேறு பக்கம் போய் அதனால பாதிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? நாற்றத்துக்குள்ள கிடைக்கிறீங்களா? நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, வேற ஒண்ணு நடக்குது. அந்த அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை மறுபடியும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த வருஷத்துல இந்த கன்வென்ஷன்ல உங்களை உருவாக்க போகிறார், உங்களை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வழி மாறி எங்கேயாவது போயிருப்பீங்கன்னா இன்றைக்கு சொல்லுங்க, நான் உங்க சித்தத்தை செய்ய வர ஆண்டவரே, உங்க பரிதாபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நான் வரேன், எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்பாங்க. சின்ன வயதுல அவங்க பிள்ளைகள் பிறக்கும் போது ஏதோ ஒரு பொருத்தனையோடு ஜெபிப்பாங்க. ஆண்டவரை எனக்கு குழந்தை தருவீரானால், ஆண் குழந்தையை தருவீரானால், இப்படி தருவீரானால் இதை நான் உங்களுக்கே தந்துருவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுகிற அநேக பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதை பொருத்தனை பண்ணுவாங்க. பிள்ளைகளை ஆண்டவர் கொடுப்பார், நல்ல பிள்ளைகளை கொடுப்பார். பிள்ளைகள் வளர்ந்து வருவாங்க. காலப்போக்கில் பிள்ளைகள் வளர வளர பெரும்பாலான ஜனங்களுக்கு, பெற்றோர்களுக்கு, உங்களை இல்லை, பெற்றோர்களுக்கு
அவங்கள அந்த பிள்ளைகளை அவங்க அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்களே, பொருத்தனை பண்ணினாங்களே, என் பிள்ளைய கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்லி அதெல்லாம் மறந்துடுவாங்க. வேற எங்கேயும் அனுப்புவாங்க. அங்க போனா அந்த பிள்ளையினால இவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது, அந்த பிள்ளைக்கும் சந்தோஷம் இருக்காது. ஒருவேளை அப்படி எந்த தகப்பனோ தாயோ ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை வேறு பக்கமா விட்டுருப்பீங்கன்னா, இன்றைக்கு தேவ சித்தத்தை செய்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு எல்லா கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த இடத்துல நிற்கிறேன்னா என்ன, நான் ஏன் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய இள வயதில் என்னுடைய பெற்றோர்கள் அப்படி தான் ஒப்பு கொடுத்தாங்க. காலப்போக்கில் அவங்க வித்தியாசமாக நடத்தினாங்க. அதுக்கு அதோட விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தெரியுமா, அந்த யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வந்தான் பாருங்க, அது மாதிரி என்ன ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு வெளியில் கொண்டு வந்தார். உங்கள் முன்னால் நிற்கிறேன்னா ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வந்த ஆள். மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு என்னை கொண்டு வந்து என்ன வச்சிருக்கிறார். மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வந்தவனுக்கும் மீன் வயிற்றுக்குள்ளே போகாமல் வந்தவனுக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் சொன்ன நேரத்தில் வந்துட்டா ஒரு வித்தியாசமான அனுபவம். அவர் சொல்லியும் வரலன்னா நடக்கிற காரியம் நீங்கள் கேட்டீங்கன்னா அது அப்படிப்பட்டவங்களை சந்தித்து பொறுமையாக கேட்டால் அதோட விளைவு தெரியும். அப்படி வந்தவன் தான் நான் உங்கள் முன்னால் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் மறுபடியும் என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிறார். ஒருவேளை யாராயிலும் அப்படி இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாய் தேவனுடைய பரிதாபத்தை ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு வெளியில வந்து இப்ப சொல்றான், ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நினிவேக்கு போ, இப்ப நான் சொல்றத சொல்லு. நான் அவர் என்ன சொல்லி அனுப்புறாரு, இன்னும் 40 நாள் இருக்கு, 40 நாளுக்குள்ளாக இந்த பட்டணம் என்ன செய்யும், கவிழ்க்கப்படும். இந்த பட்டணத்தோட விஸ்தாரம் டிராவல் டைம் எவ்வளவு அப்படின்னா 3 நாள் டிராவல் பண்ற பட்டணம். இந்த 3 நாள் பயணம் பண்ணனாதான் இந்த பட்டணத்தின் எல்லா பகுதிக்கும் போக முடியும். ஆனா நடக்கிற காரியம் என்ன, இந்த யோனா ஒரு நாள் போய் சொல்றார். என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொன்னதை சொல்றார், தேவன் சொன்னதை சொல்றார். நீங்கள் நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம கதையை, நம்ம பிரச்சனைய, நம்ம காரியத்தை சொல்றதுக்கு அழைக்கப்படல, பரலோக தேவனுடைய சித்தத்தை சொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக தேவனுடைய சித்தத்தை எல்லா இடத்திலும் சொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ, அது நாம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. பல நேரத்தில் அநேக நாட்களாக நாம் இந்த நற்செய்தியை பல இடத்துல சொல்றதே கிடையாது. நம்மை அப்படியே அடக்கி வச்சுட்டே இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற நற்செய்தியை நாம் அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நான் உனக்கு சொல்றத போய் சொல்லு. என்ன சொல்லணும், 40 நாள் இருக்கு, பட்டணம் என்ன செய்யும், இதான் நற்செய்தி, இதான் செய்தி. கர்த்தர் சொல்ற செய்தி இதுதான். சில நேரத்தில் கர்த்தர் யாருக்கோ செய்தி அனுப்புவார். அந்த செய்தியை போய் தாராளமாக சொல்லுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கடந்த நாட்களிலே நான் ஊழிய பாதையில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் சொன்னார், இந்த சகோதரனை பார்த்து இந்த வசனத்தை சொல்லு அப்படின்னாரு. அந்த வசனத்தை அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. வசனத்தை ஞாபகப்படுத்தி இந்த வசனத்தை சொல்லு அப்படிங்கிறாரு. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. நான் போய் என்ன பண்றது, இப்படி இந்த வசனத்தை சொல்ல முடியாது. என்ன வசனம் அப்படின்னா, நீங்க அந்த வசனம் எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, ஏழையின் கூக்குரலுக்கு செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான், போய் சொல்லுங்கிறார். இந்த வார்த்தை எனக்குள்ள போட்டுட்டே இருக்கிறார். நான் பார்க்குறேன், ஒரு பெரிய வசதியான ஒரு ஆள், அவர்கிட்ட போய் இந்த வசனத்தை சொல்லணும். ஏழையின் கூக்குரலுக்கு செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் போயிட்டு இருக்கு, நீண்ட வருஷமா இருக்கு. அந்த காரியம் தீர்க்கப்படவே முடியல. ஜெபிக்கிறாங்க, காரியம் வாய்க்கல. தேவ ஜனம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம், எல்லா ஊழியர்கள் வருவாங்க, வசதியானவர்கள், பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன தீரல, பிரச்சனை தீரல, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல. ஜெபிக்க சொல்றாங்க, ஜெபிக்கிறோம், தீர்வு இல்லை. சொல்லி அனுப்புறாரு, போய் சொல்லு, ஏழையின் கூக்குரலுக்கு செவி அடைச்சிட்டா, கூப்பிட்டா என்ன கிடைக்காது, கேட்கப்பட மாட்டான்னு சொல்லு அப்படின்னாரு. நான் வழியே இல்லை, நான் போய் சொன்னேன், தைரியமாக போனேன். அப்புறம் நல்ல கிருபை கொடுத்தார் ஆண்டவர். போனேன், வந்தேன், அவங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் பேசினேன். என்ன சொல்ல ஆண்டவரை, எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணும், வெயிட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் அவங்க பேசின காரியத்தில் அந்த டாபிக் அப்படி கொண்டு வந்தாங்க. கர்த்தர் இதை சொன்னார், இந்த வச்சுடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு உடனே வந்துட்டேன். என்ன நீங்க வந்தீங்க அப்படி, நாத்தான் தீர்க்கதரிசி வந்துட்டு போயிட்டீங்களே அப்படின்னாருங்க. அதை தான் சொன்னாரு. நான் செஞ்சுட்டு வந்துட்டேன், சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக.
கர்த்தருக்கு அதுக்கப்புறம் அவங்க நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், எங்க வாழ்க்கையை மாற்றுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. சில நேரத்துல கர்த்தர் நமக்கு சொல்ற வார்த்தைய சொல்றதுக்காக தான் தேடுறாரு. ஏன் அவர் வந்து யோனாவை தேடுறார் அப்படின்னா, அவர் ஒரு செய்தியை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த செய்தி எங்க போய் சொல்லணும், யாருக்கோ ஒருத்தர் சொல்லணும். இந்த நோவா அந்த செய்தியை போய் சொல்றான். ஒரு நாள் டிராவல் பண்ணி எல்லா இடத்துலையுமே சொல்றான். 40 நாள் தான் இருக்கு, பட்டணம் கவிழ்க்கப்படும். இந்த தேவன் ஒரு செய்தியை கொடுத்து சரியாய் அனுப்புவாரானால் அவருடைய பரிதாபமான அந்த ஏக்கம் அங்க ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். கண்டிப்பா கொண்டு வரும். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த இடத்துல இருக்கிற அநேகரை பயன்படுத்த போகிறார். இடிந்து கிடக்கிற, பாழா கிடக்கிற சில பிரச்சனைகளில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்கு உங்களை பயன்படுத்த போகிறார். நாம் ஆயத்தமா இருப்போமானால் பெருசா ஒன்றும் சொல்ல வேண்டாம். இயேசுவை என்ன சொல்றீங்க, நான் அதை சொல்றதுக்கு ஆயத்தம் என்று சொல்வீங்கன்னா ஆண்டவர் வார்த்தையை தருவார். அதை கொண்டு போங்க. ஒரு நாள் பிரயாணப்பட்டு வார்த்தையை சொல்றான். வார்த்தையை கேட்க 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 சின்னவங்க முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ரெட்டு உடுத்தி உபவாசித்து அவங்க ஆண்டவர் நோக்கி கதற ஆரம்பிச்சுட்டாங்க. நாள் செய்தியை கொண்டு போறான். பட்டணத்துல ஒரு பெரிய அசைவு, ஒரு பெரிய மாற்றம். ஜனங்கள் உபவாசம் பண்றாங்க, ரெட்டு உடுத்துறாங்க, வஸ்திரத்தை கிழிக்கிறாங்க, தேவனை நோக்கி முறையிடுகிறாங்க. என் தேவனை, எங்கள் பாவங்களை மன்னிங்க, நாங்கள் பாவம் செஞ்சிருக்கிறோம் என்று ஜனங்கள் சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் வருது. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவின் காதுக்கு போகுது. ராஜாவின் காதுக்கு போன உடனே ராஜா என்ன பண்றார் அப்படின்னா, பிரபுக்கள் எல்லாம் கூப்பிடுறார், பிரதானிகள் எல்லாம் கூப்பிடுறார். எல்லாம் வாங்க, என்ன நடக்குது அப்படின்னா, இங்க ஒருத்தர் வந்து இந்த செய்தியை சொல்லிட்டு போறார். அவர் தான் யோனா. இந்த செய்தி 40 நாள் இருக்குதா, பட்டணம் கவிழ்க்கப்பட போகுதான். அப்படியா அப்படின்னா உடனே அந்த ராஜா விசுவாசிக்கிறான். ராஜா தேவனுடைய செய்தியை விசுவாசிக்கிறான். ராஜா உடனே கட்டளை போடுறாரு, அதை அப்படி கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா நான் ஒன்று செய்ய போறேன். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எந்த ஆடு மாடு மிருக ஜீவன் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, மேய்ச்சலுக்கு போகக்கூடாது, அதுக்கு தண்ணிலாம் கொடுக்க கூடாது. உபவாசம் பண்ணி தேவனை தேடுவோம். அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம். தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பாராதிருக்கவும் மேயவும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள். ஹல்லேலூயா. அவன் எப்படி சொல்லணும், என்ன சொல்றாரு, உரத்த சத்தமா யாரை நோக்கி கூப்பிடுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை தேவன் நம்ம இரக்கமா இருப்பார். ஆடு மாடு இப்படிப்பட்ட ஒரு உபவாசம் வேதத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. ஆடு மாடு எல்லாம் ரெட்டு உடுத்தி, அவங்களுக்கு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, நாம மனுஷனுக்கு கிடையாது, மனுஷனும் சாப்பிடக்கூடாது, மிருக ஜீவனும் சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல தேவ ஜனங்கள் குறைந்தபட்சம் வழக்கமா சிலருக்கு உபவாச நாட்கள் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய சபைகளில உபவாச நாட்கள் நீ பாத்தீங்கன்னா, உபவாசம் அப்படின்னா நீங்க சபையில பாருங்க, உபவாசம் அப்படின்னு சொல்லுங்க, அன்னைக்கு இருக்கிற எண்ணிக்கையை நீங்க கணக்கு பாருங்க. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு ஒரு விசேஷித ஜெபம், ஒரு ரிட்ரீட், இன்னைக்கு மத்தியானம் எல்லாருக்கும் பிரியாணி, நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி பாருங்க. 2 கூட்டத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. இன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் பிரேயர் 12 மணி 1 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் பிரேயர். ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் 1 டம்ளர் தண்ணி கொடுப்போம், தண்ணி குடிச்சிட்டு போயிடணும். அதுதான் உபவாசம். அது இப்படி கூப்பிடுற அன்னைக்கு உபவாச நாட்களுக்கு இன்னைக்கு ஜனங்கள் எப்படி வராங்க? ஒருவேளை கடந்த வருஷங்களிலே உபவாச நாட்களை நம்ம ரெகுலரா சிலர் உபவாசித்தவங்க கூட காலப்போக்கில் டாக்டர் சொல்றாரு, நீங்க இப்படிலாம் உபவாசம் பண்ணா உங்க உடம்பு கெட்டுரும், எனவே நீங்க நேரத்துக்கு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி அது நிமித்தமாக சிலர் அப்படி கண்டினியூ பண்றவங்களாம் இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் அவங்கள ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உதவி செய்வார். எனக்கு ஒரு தகப்பனார தெரியும், அவருக்கு இப்ப வயசு ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நாள், அந்த குறிப்பிட்ட நாள்ல காலையில இருந்து நிறைய வயசாயிடுச்சு, அவர் வந்து காலையில இருந்து ஒவ்வொரு வாரமும் அந்த குறிப்பிட்ட நாள் காலையில இருந்து ஒரு வேளை உணவு அவர் கட் பண்றார். அவர் கட் பண்ற வயது இல்லை, 2 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு உணவு.
வயசு நிறைய ஆயிடுச்சு. வயசெல்லாம் கேட்டிங்கன்னா நிறைய வயசு. அவருக்கு 86 வயசு ஆயிடுச்சு. 86 வயதுல அந்த தகப்பனார் தண்ணி மட்டும் தான் குடிக்கிறார். ஒரு நேரம் அவரால் முடியும். ஒரு நேரம் கரெக்டாக அந்த 2 மணி வரைக்கும் எந்த ஒரு தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. உபவாசத்தோடு தேவனை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்கள் நம்முடைய இயல்பான உபவாசங்களை மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். இந்த ஆண்டுல கர்த்தரை கூப்பிடுவோம். எப்படி கூப்பிடுவோம்? உபவாசத்தோடு. அவங்க எப்படி கூப்பிட்டாங்க? உரத்த சத்தமா கூப்பிட்டாங்க. ராஜாவின் கட்டளை. ராஜா கட்டளை போட்டார், உரத்த சத்தமா கூப்பிடுங்க. அல்லேலூயா. உன் வாயை விரிவா தர, நான் அதை என்ன செய்வேன்? நிரப்புவேன். இங்க இருந்து பாடல் பாடிக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்கள் அவங்க நின்று சொல்றாங்க, அடிக்கடி சொல்றாங்க, கொஞ்சம் சத்தமா பாடுங்க அப்படின்னா தெரியல. அது நிறைய பேருக்கு சத்தமே என்ன செய்ய முடியல, சத்தமே என்ன செய்யல, வரமாட்டேங்குது. சத்தம் வரமாட்டேங்குது. வாயை திறக்க முடியல, பாட முடியல. சில பிள்ளைகள் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் பாடு சில கிள்ளி விடுறாங்க, பாடு. ஆனால் என்ன கிள்ளுனாலும் பாட்டு வரமாட்டேங்குது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விசேஷித்த ஆகாரத்தை கொடுக்க போகிறார். இந்த ஆண்டுல நான் பாட போறோம். உரத்த சத்தமா கர்த்தரை கூப்பிட போறோம். ஹல்லேலூயா. உரத்த சத்தமா கூப்பிடுங்க. இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் அவர் எப்படி, அவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? பலத்த சத்தமா ஜெபித்தார். ஹல்லேலூயா. சில இடத்துல ஜெபிக்க முடியாது, ஆனா ஆலயத்துல மட்டும் எவ்வளவு வேணா சத்தம் போடலாம். நம்ம ஆராதனை நேரத்துல நீங்க சத்தம் போட்டு பாருங்க. சத்தம் போட்டிருக்கிறீங்களா? உங்க முழு பலத்தோடு முழு மனதோடு கர்த்தரை ஆராதித்து பாருங்க. அதுல ஒரு கம்பீரம் இருக்கு. அதான் சொல்லியிருக்கு, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அது ஒரு கம்பீர சத்தம். தேவ சமூகத்துல தேவனை முழு பலத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் கர்த்தர் அவருடைய நாமம் மகிமைப்படும்படி நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சத்தத்தெல்லாம் பார்க்கிறாரு. ஜனங்கள் கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில சில தீங்கு வருவதற்கு காரணமான காரியம் இருந்திருக்கலாம். தீங்கு வந்துரும் அப்படிங்கிற நிலைமை இருந்திருக்கலாம். தேவன் அனுமதித்த தீங்கா இருக்கலாம். ஆனா நீங்க மனஸ்தாபப்பட்டு மனது உருகி உடைந்த உள்ளத்தோடு உரத்த சத்தமாக உபவாசத்தோடு உங்களை ஒடுக்கி தாழ்த்தி ஜெபித்து பாருங்க. அந்த தீங்கை செய்யாதபடி தேவன் மனஸ்தாபப்படுவார். அவர் நமக்காக பரிதாபம் கொள்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பிரச்சனை தீங்காதான் போயிட்டு இருக்கலாம். சில காரியம் தீமையிலே கிடக்கலாம், தீமையாகவே போய் கொண்டிருக்கலாம். தேவ சமூகத்துல கூப்பிட்டு பாருங்க. குடும்பமா கூப்பிடுங்க, வீட்டுல கூப்பிடுங்க. அல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக கர்த்தரை உரத்த சத்தமா பாடுங்க. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவனை பாடி துதிங்க. கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகர் பரிதாப நிலைமையில் இருக்கிற அநேக குடும்பங்களை ஆண்டவர் தொடுவார். அநேக குடும்பங்கள் சந்திக்கப்படும். கர்த்தர் இந்த வருஷத்திலே அப்படிப்பட்ட பெரிய கிருபைகளை நமக்கு தருவாராக. அதான் சொல்றார், இந்த 1,20,000 பேருக்கு அதிகமான இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொன்னவர் இந்த பட்டணத்துக்கு செய்ய நினைத்த தீங்கை விட்டு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதிருந்தார். இந்த வருஷத்துல நம்ம பட்டணத்துல, நம்ம தேசத்துல, நம்முடைய தமிழ்நாட்டுல, இந்தியாவில் எந்த தீங்கான காரியம் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. அல்லேலூயா. என்ன தீங்கு இருக்குன்னு தெரியாது, தீங்கு எப்போ வரும்னு தெரியாது, தீங்கு எப்படிப்பட்ட தீங்கு எங்க இருந்து வரும்னு தெரியாது. இன்றைக்கு பாருங்க, எல்லாம் லீவு முடிச்சு நிறைய பேர் போனாங்க ஊருக்கு, அங்கங்க போனாங்க, பல இடத்துக்கு போனாங்க, சுற்றுலா தலத்துக்கு போனாங்க, சொந்த பந்தங்களை பார்க்க போனாங்க. எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பட்டணத்தை நோக்கி பிரயாணப்பட்டாங்க. அங்கங்க போயிட்டு பட்டணத்துக்கு நேராக புறப்பட்டு போறாங்க. ரோடெல்லாம் டிராஃபிக். இன்றைக்கு ஏராளமான விபத்துகள், தொடர் விபத்துகள், ஏராளமான விபத்து. அது தீங்கு. சந்தோஷமா வந்தாங்க, மகிழ்ச்சியா வந்தாங்க, இப்போ சந்தோஷமா போனாங்க.
ஆனா போற வழியில தீங்கு. தெய்வ சமூகத்துக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். தெய்வ சமூகத்துல நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். நம்மையோ, நம்முடைய குடும்பத்தையோ, பிள்ளைகளையோ, நம்மை சுற்றிலும் இருக்கிற யாரையோ எந்த தீங்கான காரியம் இந்த நாட்களில ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாப்பதற்கு நம்மை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, ஆண்டவர் பரிதாபம் கொள்கிறவர். இன்னொரு காரியத்துக்கு மட்டும் அவர் அந்த பரிதாபத்தை குறித்து எழுதியிருக்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் வாசிக்கலாம். பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பரிதாபமான நிலைமை யாருக்கு வந்துரும் அப்படின்னா, இம்மைக்காக ஒருவன், இம்மைக்காக மாத்திரமே இயேசுவை பின்பற்றுவானானால். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நான் பின்பற்றுகிறோம். அவருடைய ஜனமாய் மாறி இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். அவரை தேடி வருகிறோம். ஆலயத்துக்கு வருகிறோம். பல தேவைகளுக்காக வருகிறோம். ஆனா உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக மட்டும், இம்மைக்காக, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே, எனக்கு பணம் வேணும், ஆரோக்கியம் வேணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், ஜெபம் பண்ணுங்க. சிலர்லாம் இருக்கிறாங்க, பேனாவை கொண்டு வந்து ஜெபம் பண்ண தருவாங்க. பேனாவா ஜெபம் பண்ணுவோம். பிள்ளை பரீட்சை எழுத போறோம், ஜெபம் பண்ணுங்க. பேனாவுக்காக ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. கொடுத்து பேனாவை ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைய தொட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லா நாளும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பாட்டி ஜெபம் பண்ணுங்க, தாத்தா ஜெபம் பண்ணுங்க, அந்த ஊழியர் ஜெபம் பண்ணுங்க. இப்ப அப்படிதான், பிள்ளைங்க நிறைய மார்க் எடுக்கணுமோ, பாஸ் ஆயிரணும். நீங்க எல்லாரும் கையிலையும் தலையை விட்டு ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. தப்பு இல்லை. இதுக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றுவோமானால் எல்லா மனுஷர்களை காட்டிலும் பரிதாபமான மனுஷனா மாறிடுவோம். நமக்காக பரிதபிக்கிறவர் தான். நம்ம வாழ்க்கையே பரிதாபமா போயிடக்கூடாது. எந்த பரிதாபம்? வேதத்துல சொல்லியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூடவே கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்ல, எல்லாமே உனக்கு நான் தரேன். முதலாவது என்ன செய்? நீ முதல்ல செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. முதல் நேரம், நம்முடைய முதல் மணி நேரத்தை நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? நம்முடைய முதல் யாருக்கு கொடுக்கிறோம்? இந்த முதல் நேரம் அப்படின்னா எது அப்படின்னா, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எழும்புகிற முதல் மணி நேரத்தை, அதுதான் விசேஷமான நேரமா. முதல் மணி நேரம். நீங்க அதிகாலை 5 மணிக்கு எழும்புறீங்கன்னா 5 மணிலேருந்து 6 மணி, அதுதான் உங்களுக்கு விசேஷமான நேரம். ஒருவேளை நீங்க 8 மணிக்கு தான் எழும்புற ஆளா இருந்தா 8 மணிலேருந்து 9 மணி தான் உங்களுக்கு விசேஷமான நேரம். அந்த நேரத்தை தேவனுக்காக கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஏன்னா இன்றைக்கு பலரும் பல மணி நேரத்தில் வேலை செய்கிறாங்க. இந்தியாவில் இருந்துட்டு உலகம் முழுவதும் வேலை செய்கிறோம். நம்ம இருக்கிறது இங்கே தான். எந்த ஊரில் இருந்து எந்த ஊருக்கும் வேலை செய்யலாம். அந்த மாதிரி இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. நம்ம வேலை செய்கிறோம். அதனால நமக்கு ஒர்க்கிங் டைம்லாம் நமக்கு வித்தியாசமாக மாறிடுச்சு. தூங்குற நேரம் மாறிட்டு, நீங்கள் எழும்பின உடனே நீங்க ஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களோட முதல் மணி நேரத்தை இயேசுவுக்கு கொடுத்து பாருங்க. அந்த அனுபவம் உண்டா? ஆண்டவர் சொன்னா, 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரத்தை கொடுக்க முடியாதா? ஒரு நாளையில 24 மணி நேரத்தை தராரு. அந்த 24 மணி நேரத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? பல மணி நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. தூங்க விட்டா போதும். தூங்கிட்டே இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு நாளும் தூங்குவாங்க, எவ்வளவு நேரம் தூங்குவாங்க, இப்படி இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளாகி நாம் அவருக்காக கொடுத்து, தேவ சமூகத்துல காத்திருந்து நம்முடைய முதல் நேரத்தை அவருக்கு கொடுத்து பார்ப்போம். இம்மைக்காக மட்டும் தேவைக்காக மட்டும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. தேவனா வருவாங்க. தேவனா சபைக்கு வருகிறவங்க இருக்கிறாங்க. பிரச்சனைக்காக சபைக்கு வருகிறவங்க இருக்கிறாங்க. பிரச்சனைக்காக வருகிறவங்க, அவங்க வந்த காரியம் நடந்துச்சுன்னா போயிடுவாங்க. சில வருஷங்களுக்கு முன்பாக எங்க ஃபெலோஷிப்ல பக்கத்தில் இருக்கிற அநேக பேர் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எதுக்கு வருவாங்க அப்படின்னா, பிரச்சனைக்கு தான் வருவாங்க. பிரச்சனை முடிஞ்சவொன்னே போயிடுவாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, அம்மா எங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு வந்தாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. எனக்கு அடுத்தால ஒரு ஆண் குழந்தை வேணும், ஜெபம் பண்ணுங்க. ஆண் குழந்தை பிறந்துட்டா நான் கண்டிப்பா அங்க வந்துடுவேன், சர்ச்சுக்கு வந்துடுவேன்
அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பையன் இப்ப 6வது வகுப்பு படிக்கிறான். அவங்க இன்னும் வரல சர்ச்சுக்கு. பாருங்க, இன்னைக்கு எல்லாம் இம்மைக்காக வருகிற கூட்டம் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இம்மைக்காக இயேசுவை பின்பற்றும்படி அழைக்கப்படல. அது ஒரு பரிதாபமான நிலைமை. இம்மைக்காக, தேவைக்காக, பிரச்சனைக்காக, போராட்டத்துக்காக வீடு கட்டணும், கார் வாங்கணும், இந்த கடன் போகணும், இந்த தரித்திரம் போகணும், இந்த வறுமை மாறணும், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. உண்ணமும் முடக்கம் இருந்தா போதுங்கிறார். ஒருத்தர் சொல்ல காத்த குடிச்சே வாழ்ந்துடலாமா, தண்ணி கூட வேண்டாமா, நீங்க விசுவாசிக்கீங்கன்னா காற்றை குடித்தே வாழ்ந்துடலாமா. சில ஆட்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, சும்மா அப்படியே வாழ்றாங்க. நமக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். என்னெல்லாமோ தேடுறோம், வாழ்றதுக்கு சின்ன காரியம் போதும், அற்பமான காரியம் போதும். இங்க என்ன கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். நம்ம திரும்ப திரும்ப அந்த வார்த்தையில கேட்டுட்டு இருக்கிறோம். தற்காலிகமா வாழ்றோம், நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போறோம். நிரந்தரமானவரை தேடுவோம், அதை முதல்ல தேடுவோம், அதை முன்னாடி தேடுவோம். சில நேரத்தில் சில பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் அவர்கிட்ட போய் சொல்லுவோம். வேதத்தில் சொல்லியிருக்கும், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பல நேரத்தில் நம்ம வழியை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அங்கே ஏதாவது முற்றுக்கட்ட வரும். அப்பதான் சொல்லுவோம், ஐயோ ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் இதை செய்யலான்னு வந்தேன், ஆனால் இப்போ தடைப்பட்டு விட்டது. என்ன, ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை, அவர்கிட்ட பேசவே இல்லை, அவர்கிட்ட சொல்லவே இல்லை. நம்ம விருப்பத்துக்கு போனோம், அங்கே தடை வந்துருச்சு. தடை வந்த உடனே சொல்றோம், எங்க தடை வந்துருச்சு, தடை நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தடை ஏன் வந்தது? சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்தில் என்ன செய்யல, சொல்லல. காலதாமதம், லேட், காலதாமதம். இம்மைக்காக, உலகத்துக்காக, தேவைக்காக இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் அல்ல. ஒருவேளை கடந்த வருஷங்களிலே அப்படி தேடி இருப்போமானால் இந்த ஆண்டுல இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறோம். நான் ரெகுலரா இம்மைக்காக அல்ல, பரலோகத்துக்காக தேட போறேன். அல்லேலூயா. பரலோகத்துக்காக இயேசுவை தேடி பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கிறார். 3 நாள் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேட்கறதுக்கே தோணல. சாப்பாடு, வயிறை பசிக்கல, கேட்கவே இல்லை. அவங்க கேட்கல, இயேசு எங்களுக்கு ஏதாவது தரமாட்டீரா, கேட்கல. அவர் சொல்றார், நான் பரிதாபப்படுகிறேன், இவனை நான் சும்மா அனுப்ப மாட்டேன், இவனுக்கு கொடுக்க போறேன். எதை கொடுக்க போறேன்? மனுஷன் செஞ்ச சாப்பாடை கொடுக்கல, பரலோக சாப்பாடை கொடுக்க போறேன். அல்லேலூயா. பரலோக சாப்பாடை எப்படி கொடுத்து அனுப்புறாரு? திருப்தியா கொடுத்து, இப்போ அதை மீதி எடுக்கிற அளவுக்கு வைத்து சந்தோஷம் அப்புறம் தான் அனுப்புறார். போங்க. இன்றைக்கு ஆண்டவர் அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். பரலோக ஆகாரத்தை நமக்குள்ள போட்டுட்டே இருக்கிறார். இந்த பரலோக ஆகாரத்தை வாங்கி நிரப்பிட்டு இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு கர்த்தர் இந்த ஆண்டுல நம்மை பயன்படுத்துவாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய மகா பரிசுத்த நாமத்தை நாங்கள் வாழ்த்தி போற்றி மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உன்னத தேவனப்பா, எவ்வளவோ உயர்ந்த தேவன், வானங்களை தாழ்த்தி இறங்கி வந்து மனுக்குல ரட்சிப்புக்காக தன்னையே ஈந்து கொடுத்த எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால புறஜாதிகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டு என்று ஆண்டவர் கலாத்தியர் 3 எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த ராத்திரி வேளையில நம்முடைய ஜனங்களை வெறுமையாய் அனுப்பாமல், பட்டினியாய் அனுப்பாமல், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்பும்படி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே. அதுபோல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே, பசி, ஆவிக்குரிய வாழ்க்கையில பசி பட்டினி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்ற மன்னாவை கொடுத்து எங்கள் நடத்துகிற தேவன் அப்பா, ஆவிக்குரிய ஜீவித்திலும் ஜெப வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், நீதி, ஆண்டவர் நேர், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களை பட்டினியாயிராதபடிக்கு ஆசீர்வதித்து அனுப்புவீராக ராஜா. ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம். பாடல் பாடின பாடல் குளிர்காய் பாரத்தோடு ஜெபிக்க பாடல்கள் மூலமாக எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை ஆற்றி அந்த வரிகள் ஒவ்வொன்றிலும் எங்களை தேற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஆகாரப்பு செய்து 3 நாட்களும் தன்னுடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாய் அன்போடு செய்து கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். இங்கே வந்த பொழுது அப்பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகளாக எங்களை வந்து அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் உபசரித்து நீங்கள் இங்கே எங்களுடைய ஆகாரத்துக்கு எல்லாம் எங்களை பரிமாறி அன்போடு நடத்துகிற பிள்ளைகள், நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் எங்களை தங்க வைத்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனப்பூர்வமாய் வீடுகளை தந்து நாங்கள் தங்குவதற்கு வசதிகளை செய்து கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாங்கள் வாழ்த்துகிற தகப்பனே. இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண சொல்ல அக்கா ஜெபிக்கிறோம். மிகுந்த பிரயாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரை ஆயத்தப்படுத்த கன்வென்ஷன் கூட்டங்களில் மகளை ஆஸ்வதிக்கிற
ஆஸ்வதிக்கணும், ரூபிக்கு ஆஸ்வதிக்கணும், இதுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு குடும்பம் ஆஸ்வதிக்கணும், ஜஸ்டின் பிரதர் ஆஸ்வதிக்கணும், குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். எல்லாருமே நம்முடைய கிருபை போரம் விளங்கும்படி ஜெபிக்கிறப்பா. இதற்காக உதார்த்தமாய் காணிக்க கொடுத்த பிள்ளைகள், இதற்காக உழைத்த பிள்ளைகள், இதற்காக ஜெபித்த பிள்ளைகள், இதற்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகள், அழைந்த பிள்ளைகள், மியூசிக் போட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மின்சார வசதி செய்து கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வந்து இங்கே வாசித்து இசைக்கறி வாசியில் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை ஆஸ்வத்து கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம இருவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.